الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. وعن جابر بن عبد الله رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: إذا وقعت لقمة أحدكم فليأخذها فليمت ما كان بها من أذى وليأكلها ولا يدعها للشيطان ولا يمسح يده بالمنديل حتى يلعق أصابعه فإنه لا يدري في أي طعامه البركة. رواه முஸ்லிம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக 3 விரல்களை கொண்டு சாப்பிடுவதும், சாப்பிட்ட பிறகு விரல்களை சூப்பிக் கொள்வதும், அதே போல தட்டை உணவுக்காக பயன்படுத்திய அந்த பாத்திரத்தை வலித்து சாப்பிடுவது என்ற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்று 2 விஷயங்களை நாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட பிறகு தன்னுடைய விரல்களை அவர்கள் சூப்பிக் கொள்வார்கள். அதே போல 3 விரல்களை கொண்டு சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நேற்று நான் தெரியப்படுத்தினேன், 3 விரல்கள் கொண்டு சாப்பிடுவது என்பது எந்தெந்த பொருட்களை, எந்தெந்த உணவு விஷயங்களை 3 விரல்களாக சாப்பிட முடியுமோ அதை நாம 3 விரல்கள் சாப்பிடுவது சுன்னத்து. எந்த பொருட்கள், உணவு நம்மால் 3 விரல்களை சாப்பிட முடியாதோ அதை நமக்கு நம்முடைய விரல்கள் எந்த அளவு தேவையோ நம்ம அதை சாப்பிடலாம். எடுத்துக்காட்டாக நம்முடைய சாதம், சோறு, இந்த விஷயங்கள் நாம் பார்த்தோம். இங்கு பார்க்கக்கூடிய முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவரின் உணவு கீழே சிதறி விழுந்து விட்டால் அதை அவர் எடுத்து அதில் உள்ள அசுத்தத்தை நீக்கி அதை சாப்பிடட்டும். ஷைத்தானுக்கு அதை விட்டு விட வேண்டாம். தன் விரல்களை சூப்பும் வரையில் துண்டால் தன் கையை துடைக்க வேண்டாம். ஏனெனில் தன் உணவில் எதில் பரக்கத் இருக்கிறது என்பதை அவர் அறிய மாட்டார் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸிலும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆதாபுகளையும் ஒழுக்கங்களையும் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். முதல் விஷயம், நாம் சாப்பிடும் பொழுது சிந்தக்கூடிய, நம்முடைய உணவு சிந்தக்கூடிய, கீழே விழக்கூடிய நிலை ஏற்படும். சிலருக்கு அதிகமாக விழும், சிலருக்கு குறைவாக. ஆனால் அது கீழே விடுவது என்பது அது ஒரு நிலையாக இருக்கு. இப்போ அப்படிப்பட்ட நிலையில் நம்ம என்ன செய்வது? அந்த உணவை நாம எடுத்து சாப்பிட வேண்டும். எடுத்து அதுல ஏதாவது தூசியோ அல்லது வேற ஏதாவது ஒட்டி இருந்ததுன்னா அதை நாம சுத்தப்படுத்தி கொண்டு நாம் அதை சாப்பிட வேண்டும். அதை நாம் விட்டு விடக்கூடாது. அதே போல எடுத்தவொடனே நாம அதை பார்க்காமலும் சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் அதனால தூசியோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு புழு பூச்சியோ அதுல இருந்து விட்டதென்றால் அது என்ன ஆகும்? அது உள்ள செல்வதனால் உடல் நலம் கெட்டு போகும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து அதுல ஏதாவது தீங்கிழிக்கக்கூடிய விஷயம் ஒட்டி விட்டதென்றால் அதை என்ன செய்யுங்க? அதை துடைத்து அல்லது அதை சுத்தப்படுத்தி விடுங்க என்று. அதனால் தான் சிலர் என்ன செய்வார்கள், தன்னுடைய உணவு சாப்பிடும் பொழுது பக்கத்துல தண்ணீருடைய ஒரு சின்ன ஒரு கோப்பையை வைத்துக் கொள்வார்கள். அதே மாதிரி அந்த டூத்பிக்கோ அல்ல வேற ஏதாவது ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு சாப்பிடும் பொழுது இது மாதிரி விழுந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க? அந்த டூத்பிக்கோ அல்லது அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு எடுத்து தண்ணீரை என்ன செய்வாங்க? அதுல தண்ணீரில் உள்ள முக்கியதை சாப்பிடக்கூடிய சிலருடைய பழக்கம் இருக்கு. இப்போ நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன? அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், விடக்கூடாது. ஏனென்றால் அது விடுவதனால் என்ன? ஷைத்தானுக்கு அது உணவாக ஆகிவிடும். அப்போ நம்ம முன்கூட்டியே பார்த்தோம், ஷைத்தான் நம்முடைய உணவுகளில் பங்களிப்பதற்காக முயற்சி செய்வான், நம்முடைய உணவை சாப்பிடுவதற்காக முயற்சி செய்வான். எப்பொழுதெல்லாம் அவன் உணவு நம்முடைய சாப்பிடுவான், நாம் பிஸ்மில்லா சொல்லாவிட்டால், பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டோம் என்றால் என்ன? அங்கு ஷைத்தான் அதை அதனுடைய பங்காக ஆக்கிக் கொள்கின்றான். இரண்டாவது, இடது கரத்தில் சாப்பிட்டோம் என்றாலும் என்ன? அங்கு நாம் பிஸ்மில்லா சொன்னாலும் சரி, இடது கரத்தில் நாம் சாப்பிட்டோம் என்றால் அதுவும் என்ன? ஷைத்தான் சாப்பிட்டு விடுகின்றான் என்று கூட ஹதீசுகளை நாம் பார்த்தோம். மூன்றாவது விஷயத்தில் இங்கு ஹதீஸில் வருகின்றது, கீழே சிந்திய இந்த உணவை, அந்த பொருளை என்ன செய்யாதீங்க? விட்டுறாதீங்க. அதை எடுத்து ஊதியோ அல்லது துடைத்தோ அது சுத்தப்படுத்தி கொண்டு சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஏன்? வலா யதஅஹா லிஷைத்தான், ஷைத்தானுக்கு விடாதீங்க. ஏன்னா எந்த பொருளை கீழ் விழுகின்றதோ அது ஷைத்தான் தனக்காக அமைத்துக் கொள்கின்றான்.
நம்முடைய உணவை அதை எடுத்துக்கொண்டு நமக்கு என்ன செய்கின்றான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல தூண்டுகின்றான். ஆக ஒரு எதிரிக்கு இந்த விஷயத்தை நாம ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஹதீஸில் இந்த விஷயம் பார்த்து அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்க உங்களுடைய துண்டை கொண்டோ துணியை கொண்டு நீங்க என்ன செய்யாதீங்க, கைகளை துடைக்காதீங்க எதுவரை விரலை சூப்பவில்லையோ. அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு சமைக்கப்பட்ட உணவு கிடைப்பது என்பது ரொம்ப அரிது, ரொம்ப அரிதானதுதான் சமைக்கப்பட்ட அந்த நெருப்பால் சமைக்கப்பட்ட விஷயம். அதனால்தான் வரக்கூடிய ஹதீஸில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் قال لا قد كنا زمن النبي صلى الله عليه وسلم لا نجد مثل هذا ذلك طعام الا قليل. இப்படிப்பட்ட சமைத்து சாப்பிடக்கூடிய இப்படிப்பட்ட உணவுகள் எங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்ம சாப்பிட்டு விட்டு நம்முடைய கைகளை என்ன செய்வோம், ஒன்று அதை நம்ம சூப்பி விட்டு ஒன்று நம்முடைய ஆடையுடைய கீழ் இதாக இருக்கட்டும் அல்லது துண்டாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய கைகளையோ அல்லது தன்னுடைய இந்த காலின் பகுதி என்ன செய்வாங்க, இப்படி தேய்த்து கொள்வார்கள். அவங்க கழுவத வேண்டும் என்று அவசியம் ஏற்படாது. ஏன்னா பொதுவாக அவங்களுடைய உணவு என்ன இருந்தது, பேரித்தப்பளம் மற்ற இதை மாதிரி விஷயங்கள் இருக்கும். ரொம்ப அரிது குழம்போ அல்லது மற்ற விஷயங்களை கொண்டு சாப்பிட்டு அது கை அழும்பக்கூடிய ஏற்படுவது என்பது ரொம்ப அரிது. இந்த மாதிரி விஷயத்தை நாம் செய்து கொள்வோம் என்று இந்த சஹாபாக்கள் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. புகாரில் வரக்கூடிய அந்த ஹதீஸாக இருக்கு. இப்போ இங்கு நம்ம கைக்குட்டையோ அல்லது மற்ற ஏதாவது நம்ம நாம் துடைப்பதற்காக டிஷ்யூவோ விஷயங்கள் நம்ம பயன்படுத்த வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய விரல்களை சூப்பி கொள்ள வேண்டும். ஏன், என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஃபஇன்னஹு லா யத்ரி ஃபி ஐயி தஆமிஹி பரக்கா, எந்த உணவில் அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத் என்று சொல்லக்கூடிய அருளை வைத்திருக்கின்றானோ நமக்கு தெரியாது. அதை நாம இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அதே போல் நேற்று சொன்னது போல நம்முடைய பாத்திரங்களை உண்ணக்கூடிய தட்டோ இல்லை பாத்திரமோ அதை நாம வலித்து சாப்பிட வேண்டும், துடைத்து நாம சாப்பிட வேண்டும். முழுமையாக நாம் அதை கிளீன் செய்து சாப்பிட வேண்டும், அதை விட்டுறக்கூடாது. மார்க்க கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், அதே போல அறிஞர்கள், அதே போல மார்க்கப்பட்டுள்ள முஃமின்கள் முஃமினாக்கள் இந்த சுன்னாவை கடைபிடிக்கும் பொழுது அவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து என்ன செய்வாங்க, அதை ஞாபகம் வரலாம் அல்லது அவங்க அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா பொதுவாக இது மக்களுக்கு மத்தியில தெரியாதனால என்ன ஆகுது, அப்படியே சாதத்தை சிந்துவதும் அல்லது அப்படியே போயிட்டு நம்ம கையை அழுவுவதும், அது நம்ம குழந்தைகளும் என்ன அப்படி மிச்சம் வைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். யார் என்ன பக்கத்துல நமக்கு அவர் ஒரு ஏளனமாக பார்த்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு அருவருக்கத்தக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தாலும் சரி இல்லான்னு சரி, நமக்கு நம்முடைய பர்க்கத்து தான் அவசியம். மிக முக்கியமானது அல்லாஹ் அந்த பர்க்கத்தை அதில் வைத்திருந்தார் என்றா முடிஞ்சிருச்சு, அதை தூக்கி போட்டோம்னா போச்சு, அது வீணாக நமக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் அருள் என்று சொல்லக்கூடிய ஹைர் நமக்கு ஏற்படாது. அதனால சுன்னாவை நம்ம அதை என்ன பின்பற்றக்கூடிய விஷயத்துல நாம் என்ன செய்யக்கூடாது, ஏளனமாக அல்லது நமக்கு அந்த கூச்சப்பட தேவையே இல்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, நமக்கு சொல்லப்பட்ட அல்லது நமக்கு காண்பித்து தரப்பட்ட விஷயங்களை செய்தோம் என்றால் கண்டிப்பாக அதனுடைய இம்மையுடைய பலனும் இருக்கு, மறுமையுடைய நன்மைகளும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினோம் என்ற அந்த நன்மையும் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடியவர் அல்லாஹை பின்பற்றக்கூடிய நிலையும் அவர் இருக்கின்றார் என்ற ஹதீஸ்கள் மற்றும் வசனங்களை பார்க்கின்றோம். ஆக சிறு சுன்னாவையும் நாம விடக்கூடாது, நாம அந்த சுன்னாவை உயிர்ப்பிக்க வேண்டும். எத்தனையோ சுன்னாக்கள் அது மறைக்கப்பட்டிருக்கு, அதை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய மக்கள், நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியில நம்ம ஒவ்வொரு நேரத்தையும் சொல்லிட்டே இருக்கணும். நம்முடைய மூச்சு இருக்கிற வரை அல்லது நம்முடைய குடும்பத்தாருடைய மூச்சு இருக்கும் வரை நாம அவங்களுக்கு தொழுகையுடைய விஷயங்களை ஏவிக்கொண்டே இருக்கணும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்லிட்டே இருக்கணும். அவர்களுடைய நல்ல ஒழுக்கங்களையும் நற்குணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல, குட் கேரக்டருடைய விஷயத்துல சொல்லிட்டே இருக்கணும். எது வரைக்கும் தான் நான் சொல்வேன்னா, உனக்கு ஹயாத்தி எது வரைக்கும் அது வரைக்கும் சொல்லணும். குழந்தை பாக்கியம் என்று கிடைச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், பொறுப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். நாம குடும்பஸ்தர்களாக ஆகிவிட்டோம் என்றால் அந்த குடும்பத்துடைய பொறுப்பு நமக்கு இருக்கு. எது வரைக்கும் உஸ்தாத் என்றால் நமக்கு ஹயாத் இருக்கும் வரை, நம்முடைய மூச்சு எது வரைக்கும் நிற்காது அது வரை அதோடைய பொறுப்பு வந்துருச்சு. இந்த பொறுப்பை விட்டு ஒரு மனிதன் விரண்டு ஓடுகின்றான் என்றால்
அவன் சொர்க்கத்தை விட்டு விரண்டு ஓடுகின்றான் என்ற அர்த்தம். ஆக இந்த விஷயத்தை நினைவுக்குள்ள சின்ன சின்ன சுண்ணாக்கள் நாம கடைபிடிப்பதும் அதை நம்முடைய வீட்டில் கொண்டு வந்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வீட்டிலிருந்து நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் என்ற இந்த மாதிரி சுண்ணாக்கள் சிறிய சிறிய சுண்ணாக்கள் கடைபிடிக்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய ஹைரும் பர்க்கத்தும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தான் அதை அதிக அறியக்கூடியவனாக இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காரணங்களை நமக்கு கூறியிருக்கின்றார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுன்னாவை நாம் கடைபிடிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.